குனியமுத்தூர் சுவாமிகள் என்கிற சிவசுப்பிரமணிய சுவாமிகள், அந்த மகான் என்ன சொல்கிறாருன்னா, தெய்வத்தை நாம் வணங்குகிறோம், பூஜைகள் நாம் செய்கிறோம், மந்திரங்கள் நாம் சொல்கிறோம், அபிஷேக ஆராதனைகளெல்லாம் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தியானம் செய்ய வேண்டும். இந்த தியானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தியானம் செய்வதன் மூலமாக இறைவனை நம்முடைய இதய கமலத்திலே நிறுத்தி வைக்க முடியும், அமர வைக்க முடியும். அதனால் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கப்பா அப்படின்னு இந்த சுவாமிஜி சொல்லுவாங்க. இந்த மகான் மிகப்பெரிய மகான். இவங்க பல வருஷங்கள் வாழ்ந்தவங்க, மனிதர்களோடு மனிதர்களாக இருந்தவங்க. யார் எந்த கஷ்டம்னு வந்தாலும் அவங்களுக்கு எல்லா குறைகளையும் போக்கக்கூடியவங்க. இந்த மகானிடம் பேசிகிட்டு இருந்தாலே, அவங்க பார்வைப்பட்டாலே நம்ம பிரச்சனைலாம் தீருது அப்படின்னு அந்த பகுதி இல்லாமல் வேறு வேறு இடங்கள்லேருந்தும் பக்த கோடிகள் எல்லாமே வர ஆரம்பித்தாங்க. இந்த குருஜிக்கிட்ட, இந்த சுவாமிகிட்ட நாம் ஏதாவது குறை சொல்லிட்டு போனால் உடனே அந்த குறையெல்லாம் விலகுது. அதனால தான் மக்கள் ஓடி வந்தாங்க. இந்த சித்த புருஷரிடம் தன்னுடைய மனக்குமுறல்கள், குறைகள், தங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் அது சம்மந்தமாக பேசுகிறது, எல்லா குறைகளையும் இவங்களை பார்த்த உடனே கொட்டி தீர்ப்பாங்க. இந்த மகானும் அந்த குறைகளை எல்லாம் பொறுமையாக கேட்டிருந்து மனதுக்குள்ளேயே அவர்களுக்காக பிரார்த்தனை எல்லாம் செய்து, உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போங்க, சுவாமியை நினச்சி தியானம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தியான முறையை இந்த மகான் தன்னை தேடி வர மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அங்கே தியானம் செய்வதன் மூலமாக பலருக்கும் மனசுக்குள்ளார சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி மனசில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள், நெருக்கடிகள் அதெல்லாம் தாண்டி இந்த மகான் சந்தோஷமாக எல்லோரையும் வச்சுருந்தாருங்க. அதே போல் தன்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ நோயாளிகள்லாம் வந்திருக்காங்க. இவரை பார்க்குறதுக்கு எத்தனை நோயாளிகள் வந்தாலும் முகம் சுளிக்காமல் வைத்திய முறை, அதாவது மூங்கிலை வைத்திய முறை, அந்த மூலிகை வைத்திய முறையால் மக்களுக்கு நிறைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தியிருக்காங்க. வைத்தியத்தில் இந்த மகான் மிகச்சிறந்தவராக, நிபுணராக இருந்திருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் யாராலையுமே குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லின்னு இருக்கிற கர்ம வினைகளை கூட அந்த மூலிகை மருத்துவம் மூலமாக இவங்க குணப்படுத்தினாங்க. அதனால் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் குருவுக்கு குருவாகவும், மருத்துவருக்கு மருத்துவராகவும், ஆலோசனைகளுக்கு நல்ல ஆலோசகராகவும், தன்னுடைய குறைகளை எல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கு ஒரு கொள்ளிடமாகவும் இந்த மகான் இருந்திருக்காங்க. இந்த மகான் சின்ன வயசுலேயே துறவரம் பூண்டிருக்காங்க. சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய பல பகுதிகளுக்கும் பல கோவில்களுக்கும் போயிருக்காங்க. முக்கியமாக வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய புனித நதிகளெல்லாம் நீராடிவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய மகான்களெல்லாம் சந்தித்து விட்டு இந்த மகான் வந்திருக்கிறாங்க. இவங்க குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. அந்த குனியமுத்தூர்லேருந்து நீண்ட காலம் வாழ்ந்துட்டு அங்கே தான் இவங்க நிறைய சேவைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு குனியமுத்தூர்லேருந்து, அதை கோயம்புத்தூர் குனியமுத்தூர்லேருந்து கிளம்பி அது பக்கத்திலே கேஎன்ஜி புதூர் பிரிவு அப்படிங்கிற பகுதிக்கு அரவிந்த நகர், அந்த நகரில் ஸ்ரீ சைலாசிரமம் ஸ்ரீ சைலாசிரமம் அமைச்சாங்க. அந்த ஆசிரமத்தில் தான் இந்த மகான் உட்கார்ந்து எல்லாருக்கும் சேவை செய்து கொண்டே இருந்தாங்க. இவங்க உறங்கி யாருமே பார்த்ததில்லை. எல்லா நேரமும் உறங்காமல் இருந்து எல்லோருக்கும் உதவிகள் செய்து, அதுக்கு பிறகு இந்த மகான் தன்னுடைய 162வது வயதில் இவங்க சித்தி அடைஞ்சிருக்காங்க. இந்த மகான் 1987ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி பரிபூர்ணம் ஆனாங்க. அது மாதிரி 162 வருஷங்கள் வாழ்ந்து எல்லாருக்கும் சேவை செஞ்சுருக்காங்க. இந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கு போனோம்னா கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதே மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே விலகும். நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள், குறைகள் எல்லாத்தையும் அங்கே சொல்லி நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா அதெல்லாம் நம்ம மனசை விட்டு பறந்து போகும். எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும். அதே மாதிரி நோய் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நீண்ட ஆயுள் காலம் எல்லாமே கிடைக்குங்க. இவருடைய ஜீவ சமாதி கோவையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் கேஎன்ஜி புதூர் பிரிவு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கிற அரவிந்த நகர்,
அந்த எஸ்கேஎஸ் கார்டன் பக்கத்தில் ஸ்ரீ சைலாசிரமம் இருக்குது. அந்த சைலாசிரமத்தில் தான் இந்த மகான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதனால் ஸ்ரீ குனியமுத்தூர் சுவாமிகள் என்கிற ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிகளுடைய ஆசிரமம் சென்று அந்த மகானுடைய ஜீவசமாதியிலே வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகர்ஷிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.